प्रभु परमेश्वर के पवित्र नाम से आप सबको मैं नमस्कार करता हूँ। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु ने जो मौका दिया वचन को आपके तक पहुंचाने के लिए, मैं इस मौका को परमेश्वर की महिमा के लिए इस्तेमाल करने के लिए चाहता हूँ। ஆண்டவரே இந்த வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருக்கு அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். इतनी बड़ी भीड़ को देखते ही मेरे मन आनंद से भर जाता है। கூட்டத்தை கண்டபோது மனதிலே ஆனந்தமாய் நிறைந்து விடுகிறேன். कुर्सियां इधर उधर हुआ है तो भी इतनी बड़ी भीड़ को लगभग ऑडिटोरियम भरते हुए हालत को देखते हुए मैं आनंदित हूँ। நாற்காலிகளிலே இப்படிப்பட்டதான கூட்டத்தை நான் கண்டு மகிழ்ந்து ஆனந்தத்தினால் நிறைந்து விடுகிறேன். मैं विश्वास करता हूँ कि आज परमेश्वर आपके बीच में बड़े बड़े कार्य करेगा। நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம் மத்தியிலே பெரிய பெரிய காரியத்தை செய்வார். और मैं अपने आत्मा में विश्वास करता हूँ कि आज परमेश्वर वचन के द्वारा आपके मनों में कार्य करेगा। நான் ஆத்மத்திலேயும் விசுவாசிக்கிறேன் வசனத்தின் மூலமாக தேவன் கிரியை செய்வார். आज के अध्ययन के लिए एक वचन को हम शुरू से ही पढ़ने जा रहे हैं। இன்றைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். यिर्मयाह नबी की किताब, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம், उसका पहला अध्याय। முதலாம் அதிகாரம். यिर्मयाह नबी की किताब, उसका पहला अध्याय। எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் முதலாம் அதிகாரம் 4 और 5 वचनों को पढ़ेंगे। 4, 5 வசனத்தை வாசிக்கலாம். हिंदी में पढ़ेंगे। यिर्मयाह नबी की किताब, उसका पहला अध्याय 4 और 5 वचन। எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4, 5. तब यहोवा का ये वचन मेरे पास पहुंचा, गर्भ में रचने से पहले ही गर्भ में रचने से पहले ही मैंने तुझ पर चित्त लगाया और उत्पन्न होने से पहले ही मैंने तेरा अभिषेक किया, मैंने तुझे अभिषेक किया, मैंने तुझे जातियों का भविष्यद्वक्ता ठहराया। கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். आज मेरा वचन या मेरा प्रचार परमेश्वर ने जो हमें बुलाया उस बुलाहट के बारे में होगा। இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை தேவன் நம்மை அழைத்த அழைப்பை குறித்தது. परमेश्वर ने उत्तम बुलाहट से लोगों को बुलाया है। ஆண்டவர் உன்னதமான அழைப்பினாலே மக்களை அழைத்தார். कुछ लोग उसको बहुत हल्का समझते हैं। சிலர் இதை மிக எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். मैं जब बुलाहट की बातों को जब कहता हूँ, ஆனால் இந்த अழைப்பை பற்றி நான் சொல்லும்போது, एक है हम जो अंधकार में थे फिर अद्भुत ज्योति में चले आए हैं, प्रभु ने हमें बुलाया है। நாம் முதலாவது அந்தகாரத்தில் இருந்தோம், இப்பொழுது வெளிச்சத்தில் இருந்து நம்மளை கொண்டு வந்தார், அதிலே அதை நடத்த விரும்புகிறார். और दूसरा, हमें उसके वचनों को, उसके गुणों को दूसरों तक पहुंचाने के लिए उसने हमें चुना हुआ वंश के रूप में चुन लिया। அவருடைய குணத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். फिर से मैं इसको दोहराने के लिए चाहता हूं। இதை மறுபடியும் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். एक है पाप से हमें छुड़ाया, हमें पवित्र बनाया। ஒன்று, நம்மை பாவத்திலிருந்து விடுவித்தார், பரிசுத்தமாக்கினார். हम अंधकार में थे, हमें अद्भुत ज्योति में ले आया। நான் இருளுக்குள்ளாய் இருந்து நான் அற்புதமான ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்தார். दूसरा, हमें कैसे वो चुन लिया। இரண்டாவது, நம்மை எப்படி அழைத்திருக்கிறார். हम उसके वचनों को बोले, प्रचार करें, दूसरों को हम बताएं। அவருடைய வசனத்தை நாம் பிறருக்கு சொல்லுவோம், நாம் பிறருக்கு அதை அறிவிப்போம். आज के मेरे प्रचार, ये दूसरा जो बुलाहट है उसके ऊपर मैं ज्यादा से जोर देने के लिए चाहता हूँ। இன்றைக்கு என்னுடைய செய்தி இருக்கிறதே இந்த இரண்டாவது அழைப்பை குறித்து நான் பேச இருக்கிறேன். जहाँ हमें वचन को बोलना है, எங்கு நாம் வசனத்தை சொல்ல வேண்டுமோ, या हमें भविष्यवाणी को कहना है, அல்லது தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டுமோ, या सेवक सेविका का रूप लेकर के परमेश्वर के लिए खड़ा होना है, இல்லது அல்ல ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக தேவனுக்காக எழும்பி நிற்க வேண்டுமோ, उस प्रकार का छूने हुए बातों के बारे में, बुलाहट के बारे में आप तक मैं कुछ बातों को बताने के लिए चाहता हूँ। அப்படிப்பட்டதான அழைப்பை குறித்து உங்கள் மத்தியிலே சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். जैसे मैंने कहा था, நான் எப்படி சொன்னேனோ, इन दोनों बातों को फर्क को पहले समझ लीजिए। இரண்டு காரியத்துக்கு
காரியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். जैसे मैंने कहा था, எப்படி நான் சொன்னேனோ उन वचनों को देखने के लिए आप एक वचन को भी देख सकते हैं. அந்த வசனத்தை பார்ப்பதற்காக ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். पहला पत्रस की किताब, முதலாவது பேதுருவின் புத்தகம், उसका दूसरा अध्याय, இரண்டாம் அதிகாரம். पहला पत्रस दूसरा अध्याय, முதலாவது ஒன்றாவது பேதுரு இரண்டாம் அதிகாரம், उसका 9वां वचन को पढ़ेंगे. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहला पत्रस दूसरा अध्याय 9वां पद. 1 பேதுரு இரண்டாம் அதிகாரம் 9ஆம் வசனம். पर तुम एक चुना हुआ वंश और राजपधारी याजकों का समाज और पवित्र लोग और परमेश्वर की निज प्रजा हो, परमेश्वर की निज प्रजा हो, इसलिए कि जिसने तुम्हें अंधकार से अपनी अद्भुत ज्योति में बुलाया है, अपने अद्भुत ज्योति में बुलाया है, उसके गुण प्रकट करो, उसके गुण प्रकट करें. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள். इस वचन को गौर से देखिएगा, இந்த வசனத்தை தெளிவாக பாருங்கள். बड़ी ध्यान से अगर आप देखिएगा, மிகவும் கவனமாக கவனியுங்கள். इस प्रकार की इस वचन में 2 भाग है. இந்த வசனத்தில் இப்படிப்பட்டதான பிரிவுகள் இருக்கிறது. 2 भाग है, 2 பிரிவுகள் இருக்கிறது. एक है हमें परमेश्वर ने अंधकार से ज्योति में ले आया. ஒன்று தேவன் நம்மளை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்தார். जिसको कहते हैं उद्धार. அதை நாம் இப்படியாக சொல்கிறோம் ரட்சிப்பு. इसको कहते हैं उद्धार. இதை ரட்சிப்பு என்று சொல்கிறோம். कई साल के पहले आप में से कई लोग उद्धार पाए होंगे. பல வருடங்களுக்கு முன்பதாக சொல்வார்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று. या कुछ बच्चे या जवान यहाँ रह सकते हैं कि जिनका उद्धार अभी तक नहीं हुआ हो. அல்லது வாலிப பிள்ளைகளை இப்படியாக சொல்வார்கள் இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படவில்லை. कुछ भी हो, लेकिन ये उद्धार के बारे में इस वचन में पहले लिखा गया है. எப்படியாக இருக்கட்டும் ரட்சிப்பை குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन दूसरा एक और गौर करने की बातें हैं. இன்னொரு காரியத்தையும் சொல்வதற்கு இங்க இருக்கிறது. बहुत अच्छी बात उसमें लिखी गई है. மிகவும் அருமையான காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. वो क्या है? அது என்ன? उसमें आखिरी में हिंदी में लिखा गया है. हिंदी में आखिरी में लिखा गया है. கடைசியிலே இந்தியிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. उसके गुण हम प्रकट करें. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. बगल वाला मुंह देख करके बोलिएगा. பக்கத்துல உள்ள முகத்தை பார்த்து சொல்லுங்க. हाथ नहीं देना है, लेकिन मुंह देख करके बोलिएगा. मुखते பார்த்து சொல்லுங்க. आप परमेश्वर के गुणों को आप प्रकट करने के लिए बुलाए गए हैं. थोड़ा आवाज कम है, इसका मतलब नहीं बुलाए गए हैं क्या? ठीक, फिर से जोर से कहेंगे. आप நீங்கள் परमेश्वर के गुण को தேவனுடைய புண்ணியங்களை बताने के लिए, அறிவிக்கும்படிக்கு, प्रकट करने के लिए தெரிவிக்கும்படிக்கு बुलाए गए हैं, அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். इसको ही आजकल का एक नाम देके कहते हैं सेवक और सेविकाएं. இதைத்தான் இன்றைக்கு ஊழியக்காரர் ஊழியக்காரி என்று அழைக்கிறார்கள். आज हमारे जब कुमार सर या हम लोग जो माइक में खड़े हैं, माइक पकड़ के या माइक में प्रचार करके या मंच में ऐसे हो करके यही सेवक है करके बाइबल में कहीं लिखा है? सेवक ऐसा ही है, माइक पकड़ के प्रचार कर रहा है और बाइबल को हाथ में उठा के दिखा कर, ऐसे कहीं लिखा है? இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதா? இப்படியாக ஸ்டேஜ்ல ஏறி மைக் முன்பாக நின்று பிரசங்கிக்க வேண்டும் என்று? नहीं नहीं नहीं, कई हमारे भाई बहन लोग हैं, हमारे डिगरी रेलवे स्टेशन में सेवा करने वाले हैं. अनेक சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், டிகிரியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். जेल, हमारे ससरा में जेल है, वहां प्रचार करने वाले हैं. சசரத்துல சிறைச்சாலை இருக்கிறது, அங்கே ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ये नहीं बोलूंगा प्रचार करने वाले, ये नहीं बोलूंगा प्रचार करने वाले, इதை சொல்லவில்லை. प्रिय प्रसंगियार प्रचार करने वाले करके मैं नहीं कहूंगा. பிரசங்கிக்கிறவர்கள் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. लेकिन वचन को बोलने वाले, ஆனால் வசனத்தை சொல்லுகிறவர்கள், वचन को समझाने वाले, வசனத்தை தெளிவாக்குகிறவர்கள், इन्हीं के बारे में आज का मेरा प्रचार होगा. இதை குறித்து தான் நான் சொல்ல விரும்புகிறேன். आज मेरा प्रचार इन्हीं लोगों के बारे में होगा. என்னுடைய பிரசங்கம் இன்றைக்கு இதை குறித்து தான். मेरे बाएं ओर बैठे हुए और दाहिने ओर बैठे हुए छोटे बच्चे जवान कान खोल के सुनो.
எனது வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிறதான குழந்தைகள் வாலிபர்கள் காதை திறந்து நன்கு கவனியுங்கள். आज का दिन क्यों ऐसा ना हो कि परमेश्वर आपको सेवकाई के लिए बुलाया हो. இன்றைய நாள் ஏன் இப்படி இருக்க கூடாது? தேவன் உங்களை இப்படிப்பட்டதான பிரச்சாரத்துக்காக பிரசங்கத்திற்காக அழைத்திருக்கிறார். आज का दिन आपको परमेश्वर खड़ा करने का दिन क्यों नहीं हो सकता है? இன்றைக்கு தேவன் உங்களை ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிற நாள் என்று ஏன் மாறக்கூடாது? शुरू से मेरे वचन को सुनिएगा, तब कुछ बातें समझ में आएगी. ஆரம்பத்திலிருந்து கவனியுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு புரிய வரும். यहाँ लिखा है कि हम उसके गुणों को प्रकट करने के लिए बुलाए गए हैं. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். कितने लोग इस बात में सहमत है? எத்தனை பேர் இதற்கு உடந்தையா இருக்கிறீர்கள்? कर रहे नहीं कर रहे वो अलग बात है, लेकिन सहमत कितने लोग हैं? कर रहे नहीं कर रहे वो अलग बात है. कम से कम हाथ उठाइए, कितने लोग इस बात के लिए सहमत है? எத்தனை பேர் இந்த காரியத்திற்கு சம்மதிக்கிறீர்கள்? हाँ, हम जो है वचन को प्रकट करने के लिए, गुण को प्रकट करने के लिए बुलाए गए हैं. நாம் இந்த காரியத்தை புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். आपके अंदर हिम्मत ही नहीं लग रहा है, हिम्मत ही नहीं लग रहा है कि है, தைரியமே இல்லை. एकदम आप पूछेंगे भैया हम लोग तो बैठे, आप माइक दीजिएगा तब ना हिम्मत दिखाई पड़ेगा करके. नहीं, बैठे बैठे हाथ उठाने से हमको समझ में आ जाएगा आपके अंदर हिम्मत का कितना दूर तक है. हालेलुया, हालेलुया, आज और से हालेलुया, हालेलुया. एक और वचन को मैं दिखाने के लिए चाहता हूं. இன்னொரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ये बुलाहट के बारे में, இந்த அழைப்பை குறித்து. पहला कोरिन्थियों की किताब 1 கொரிந்தியரின் புத்தகம் पहला अध्याय, முதலாம் அதிகாரம். मैं वचनों को इसलिए दिखा रहा हूं, வசனங்களை நான் இதற்காக காண்பிக்கிறேன். बुलाहट को तुच्छ न समझना, அழைப்பை அற்பமாக எண்ணிவிடக் கூடாது. बुलाहट को हल्का नहीं समझना, அழைப்பை எளிதாக எண்ணிவிடக் கூடாது. कई बातें छिपी गई है, இதிலே अनेक காரியங்கள் மறைந்திருக்கிறது. अगर ये सेवक हो, मेरे मन में इतना उनको इज्जत करने के लिए मन में बातें भर जाती है. चाहे वो जंगल के सेवा करने वाले, जंगल में खड़ा होकर सेवा करने वाले सेवक क्यों न हो, ஒருவேளை காட்டிலே இருந்து கொண்டு பிரசங்கிக்கிற ஊழியனாக இருக்கலாம், அவருக்கு இப்படியாக மரியாதை கொடுப்பதற்கு என் உள்ளத்தில் அப்படியாக நிரம்புகிறது. एक सेवक और सेविका परमेश्वर के दृष्टिकोण में ऊंची जगह पर है. ஒரு ஊழியன் அல்லது ஊழியக்காரி ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பார்வையிலே மிகவும் உன்னதமான நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். आजकल मसीहत में ये गलत विचार है. அன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இது ஒரு தவறான எண்ணமாக இருக்கிறது. सेवा और सेवा करने वाले उनको क्या मिलता होगा, कष्ट झेलता होंगे, उनके लिए तकलीफ होता होगा करके एक नीच विचार आज समाज में फैल रही है. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே ஊழியக்காரர்களுக்குள்ளே அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அவங்க பாடுகளை அனுபவிச்சு தான் ஆகணும் என்கிறதான ஒரு மனப்பான்மை இருந்து விடுகிறது. बहुत कम समझने वाले मसीह संसार में हम रखे गए सेवकों के बारे में. ஊழியக்காரர்களை குறித்து குறைவாக மதிப்பிடுகிறவர்கள் நாம் அன்னைக்கு பார்க்க முடிகிறது. कुछ सेवक लोग भी है, सेविका भी है कि अपने बारे में उतना ऊंचे विचार नहीं रखने वाले भी है. இன்றைக்கு ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள், தன்னை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணத்தை கொண்டிருக்கிறவர்களாக இல்லை. आप वचन को ध्यान से सुनिएगा, வசனங்களை தெளிவாக கவனியுங்கள், तब आपको समझ में आएगा. அப்பொழுது உங்களுக்கு புரிய வரும். एक सेवक के लिए परमेश्वर क्या क्या करता है, ஒரு ஊழியக்காரனுக்காக தேவன் என்ன செய்கிறார், एक सेविका के लिए परमेश्वर क्या क्या इस संसार में रखता है, ஒரு ஊழியக்காரிக்காக தேவன் என்ன அந்த உலகத்திலே வைத்திருக்கிறார், क्या क्या उनके लिए इस संसार में रखा है, என்ன देने के लिए, அவனுக்கு கொடுப்பதற்காக என்ன வைத்திருக்கிறார். अगर एक सेवक की आंखें या सेविका की आंखें उनको देखने के लिए खुल जाएंगी, वो हिम्मत भर करके सेवा में लग जाएंगे. ஒருவேளை அந்த ஊழியக்காரன் அல்லது ஊழியக்காரனுடைய மனக்கண்கள் திறந்து விட்டால் தைரியம் வளர்ந்து விடும். आजकल बच्चे जवानों के अंदर प्रश्न उठता है, இன்றைக்கு குழந்தைகளுக்குள்ளே வாலிபர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட கேள்வி எழும்புகிறது. मेरे माँ बाप सेवकाई में हैं, इसलिए हमारे पास कुछ कपड़े ज्यादा नहीं खरीद के दे पाते हैं या हमारे लिए कुछ पैसा नहीं दे पाते करके नीच विचार रखते हैं. वो बाइबल के अनुसार गलत है. இன்றைக்கு குழந்தைகளுடைய மனதிலேயும் என்னுடைய அப்பா அம்மா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், அதனால தான் எனக்கு துணி இல்லை, எனக்கு அது இல்லை என்று சொல்லி இப்படிப்பட்டதான குறைவாய் மதிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். आपको मैं बताने के लिए चाहता हूँ, உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். सही तौर से आत्मा में भर के सेवा करता है, सही तौर से सच्चे जो सेवक है उनसे आप पूछिएगा,
உண்மையாக ஊழியம் செய்கிறவரிடத்தில் போய் நீங்கள் கேளுங்கள். हमारे बड़े भैया है और हमारे कई लोग हमारे हाथा में बाहर हमारे जेम्स में कई लोग हैं, उनसे पूछिएगा. இன்றைக்கு நம்முடைய பெரிய அண்ணன் இருக்காங்க, இதை வளாகத்தை சுற்றிலும் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களிடத்தில் போய் நீங்கள் கேட்கலாம். मैं सारे भारत के सेवक सेविकाओं के बारे में नहीं कहता हूँ. நான் உலகத்தில் இருக்க அத்தனை ஊழியக்காரரும் ஊழியக்காரர்களை பற்றி நான் சொல்லவில்லை. या हमारे भारत के सारे मिशनरी भाई बहनों के बारे में मैं नहीं कहता हूँ. இந்த உலகம் முழுவதும் இருக்கிறதான எல்லா மிஷனரிகளை குறித்தும் நான் சொல்லவில்லை. सारे मिशनरी टीचर या सेवकाई में लगे हुए हैं उन लोगों के बारे में कहता हूं, लेकिन जो सचमुच में सेवा में लगे हुए हैं उनसे जाके पूछिएगा. உண்மையாகவே ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களை நீங்க போய் கேளுங்கள். वो कहेंगे, இப்படியாக சொல்வார்கள். आप पूछिएगा आपके लिए परमेश्वर ने क्या दिया. நீங்க கேளுங்க, உங்களுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு. परमेश्वर ने आपके लिए रास्ता कैसे खोला. ஆண்டவர் உங்களுக்கு வழியை எப்படி திறந்தார். परमेश्वर ने आपके बच्चों के जीवन में क्या क्या किया है. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார். सारी बातों को उन सेवकों से पूछिएगा. எல்லா காரியத்தையும் போய் கேள்வி கேட்டு பாருங்கள். उनके पास शब्द नहीं रहेगा, उतना वो बोलते 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 जा सकते हैं परमेश्वर के अद्भुत कामों को उनके जीवन में जिस परमेश्वर ने किया है. அவர்களுக்கு இப்படியாக தேவன் செய்த நன்மைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். जो पीछे हटते हैं, जो पीछे आप में से कोई पीछे हटने के लिए विचार रखे हैं, பின்வாங்கி போகிறவர்களுக்காக எண்ணம் வைத்திருக்கிறார்கள். आपको मैं उत्साह दिलाने के लिए चाहता हूं. உங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தும்படி விரும்புகிறேன். ये बाइबल में इस्तेमाल किए हुए सेवकों को आप गिन गिन के देखिएगा. இந்த வேதத்திலே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதான ஊழியக்காரர்களை எண்ணி பாருங்கள். आप अब्राहम से लेकर के गिन के देखिएगा. ஆபிரகாம் தொடங்கி நீங்கள் எண்ணி பாருங்கள். आप नया नियम में सेवकों को देखिएगा. புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியக்காரர்களை பாருங்கள். भले उनके कई बातें बाइबल में वर्णन नहीं है, केवल उनका उपदेश या प्रचार बाइबल में वर्णन है. பல ஊழியக்காரர்களை குறித்து நிறைய அதிகம் எழுதப்படவில்லை, ஆனால் அவர்களை குறித்து प्रसंगमुம் போதகமும் प्रचार और उनके उपदेश बाइबल में लिखा गया है. அவர்களுடைய உபதேசங்களும் அவர்களுடைய பிரசங்கங்களும் எழுதப்பட்டு இருக்கிறது. एक-एक जन से जाके पूछिएगा. ஒவ்வொருவராக போய் கேளுங்கள். मैं बहनों से भी बातचीत करने के लिए चाहता हूं. நான் சகோதரிகளிடத்திலும் சொல்ல விரும்புகிறேன். भाइयों से भी बोलने के लिए चाहता हूं. நான் சகோதரர்களிடத்திலும் சொல்ல விரும்புகிறேன். उनसे परमेश्वर ने जो कार्य किया उनको वो गिन नहीं सकते हैं. அவருடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிற நன்மைகளை எண்ண முடியாது. मैं मेरे जीवन की बड़ाई करने के लिए यहाँ नहीं खड़ा हूँ. நான் என்னுடைய காரியங்களை பெருமைப்படுத்துவதற்காக நாங்கள் இங்கு இல்லை. जैसे 25 सालों से पहले मैं सेवकाई में यहाँ कार्य पैर रखा. நான் 25 ஆண்டுகளாக ஊழியத்திலே நான் கால் வைத்து வருகிறேன். मैं एक महीना एक दिन को जब मैं देखता हूँ, ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்கிறேன். परमेश्वर इस छोटा सेवक के अंदर कितना बड़ा कार्य करते आया. இந்த சிறிய ஊழியனுக்கு உள்ளே எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறார். मेरे परिवार में कितना कार्य करते आया. குடும்பத்திலே எவ்வளவு பெரிய காரியம் मेरे செய்திருக்கிறார். बच्चों के जीवन में कितना कार्य करते आया. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியம் செய்திருக்கிறார். एक को मैं गिनूंगा. ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொல்வேன். सेवक होने के नाते मैं कहने के लिए चाहता हूँ. ஊழியக்காரனாக இருக்கிறதுனால மாத்திரம் நான் சொல்ல விரும்பவில்லை. साधारण विश्वासी होकर नहीं कहने के लिए चाहता हूँ. एक ஒரு சாதாரண விசுவாசியை குறித்து சொல்ல விரும்பவில்லை. प्रभु ने जी बुलाया, हाथ धर के मुझे बुलाया, सेवक ठहराया, उन बातों को लेकर के मैं कहने के लिए चाहता हूँ. ஊழியக்காரனாக நிறுத்தி இருக்கிறாரே அவனை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். मेरे बच्चों के जीवन में, मेरे जीवन में, मेरे परिवार के जीवन में परमेश्वर ने कितनी भलाइयों को किया. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறார். मैं वर्णन करते जा सकता हूँ. நான் அவரை ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே போக मैं முடியும். उसको बड़ाई करने के लिए यहाँ बोलूंगा नहीं जरूर. ஆனால் அதை பெரிதுபடுத்த விரும்பவில்லை. मैं जरा यहाँ बड़ाई करने के लिए बोलूंगा ही नहीं. நான் இங்கு பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவும் மாட்டேன். लेकिन जब मैं सोचता हूँ, நான் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ मेरे आंखों में आनंद की आंसू चले आता है. ஆனந்த கண்ணீர் வருகிறது. आनंद की आंसू चले आता है. ஆனந்த கண்ணீர் வருகிறது. सेवक भाई बहन, आपसे मैं बात करने के लिए चाहता हूँ. ஊழியக்காரிகளே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். आपके लिए उसने बहुत बड़ा कार्य रखा है. உங்களுக்காக தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். आपके बच्चों के जीवन में परमेश्वर इतने बड़े कार्य को रखा है. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியம் வைத்திருக்கிறார். आपके जीवन में परमेश्वर इतने बड़े कार्य को रखा है. அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். जब मैं बड़े कार्य करके कहता हूँ, நான் பெரிய காரியம் என்று சொல்லுகிறேனே, भलाई के बारे में मैं कहता हूँ. அது நன்மையான காரியத்தை சொல்லவில்லை. मैं अद्भुत कामों के बारे में कहता हूँ. நான் ஆச்சரியமான காரியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். मैं अद्भुत कामों के बारे में, भलाई के बारे में कहने के लिए चाहता हूँ. நான் ஆச்சரியமான நன்மையான காரியங்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். आत्मिक आशीष के बारे में कहने के लिए चाहता हूँ. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். आपकी आंखें खुली है इन बातों को देखने के लिए.
இந்த ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். क्या आपकी आंखें खुली है अभी तक इन आत्मिक बातों को देखने के लिए, भलाई को चखने के लिए? அந்த நன்மையை ருசிப்பதற்கு உங்களுடைய கண்கள் திறந்திருக்கிறதா? प्रभु का दास दाऊद कहता है, தேவனுடைய தாசன் தாவீது சொல்லுகிறார், प्रभु भला है, मैं चख करके देखता हूं वो कितना भला है. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ये दाऊद कौन है? दाऊद कौन है? யார் இந்த தாவீது? आप बाजा बजाने वाले कहेंगे, ஒருவேளை சொல்லலாம் அவர் இசை மீட்டுகிறவர், या गाने वाले कहेंगे, அல்லது பாடல் பாடுகிறவர் या சொல்லலாம், कहेंगे राजगद्दी में बैठा हुआ राजा कहेंगे, அல்லது அவர் ஒரு ராஜாவா இருந்தார் என்று சொல்லலாம். आप कहेंगे वो भेड़ बकरी को चराता था कहेंगे. ஒருவேளை சொல்லலாம் அவர் மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார் என்று. लेकिन मैं एक शब्द में कहने के लिए चाहता हूं, ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். he was the servant of God. वो परमेश्वर का एक दास रहा. அவன் தேவனுடைய தாசனாய் ஊழியக்காரனாய் இருந்தான். जवान और जवान लड़कियां, आपसे मैं अनुरोध करने के लिए चाहता हूं, வாலிப சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், बच्चों से मैं बताने के लिए चाहता हूं, பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். क्या सेवक या मिशनरी या कोई परमेश्वर के दास कहने से आप पीछे हट जाते हैं? ஒருவேளை நீங்கள் மிஷனரியா இருக்கிறதுனாலே आप अगर सेवक या कोई पास्टर या सेवा करने वालों को बात को या उनके नाम को या उनके काम को सुन करके ये हमको नहीं चाहिए करके आप पीछे हटने वाले हैं, ஒருவேளை இந்த ஊழியக்காரர்களை பார்த்துவிட்டு அவங்க காரியங்களை பார்த்துவிட்டு நீங்கள் பின்வாங்குகிறவர்களா இருக்கிறீர்களோ, तो उनको कुछ तो मिलता ही नहीं है, அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, वो जैसे थे वैसे ही है, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கிறார்கள். ऊपर ही ऊपर देखने के लिए आपकी आंखें अभी तक खुला है, ऊपर ही ऊपर देखने के लिए आपकी आंखें अभी तक खुला है, वो வெளிப்புறமாக பார்ப்பதற்கு உங்கள் கண்கள் திறந்திருக்கலாம். लेकिन इस सेवक के अंदर परमेश्वर इतना भरपूरी को दिया है, ஒரு ஊழியக்காரனுக்குள்ளதாக அப்படி ஒரு பரிபூரணத்தை வைத்திருக்கிறார். उनके परिवार में इतना भरपूरी को दिया है, அவர் குடும்பத்திலே தேவன் அப்படிப்பட்ட ஒரு பரிபூரணத்தை முழுமையா வைத்திருக்கிறார். आज हम नीट के एग्जाम के लिए प्रार्थना कर रहे थे, நாம் நீட் எக்ஸாமுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம், बच्चों के लिए प्रार्थना कर रहे थे, பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம். वो भी सेवकों के विशेष करके बच्चों के लिए प्रार्थना कर रहे थे. அதுவும் ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம். मैं ताजुब करता हूँ, अचंभा करता हूँ, परमेश्वर किस प्रकार सेवकों को बच्चों को आगे ले जाता है. நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன், ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளை எப்படி தேவன் முன்னேற்றி வழிநடத்தி செல்கிறார். क्या आप डरते हैं आपके बच्चों के भविष्य के बारे में, सेवक होने के बावजूद भी? ஊழியக்காரன் ஆன பின்பும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறீர்களோ? क्या होगा, कैसे होगा करके आप डरते हैं? எப்படியாகும், என்ன நடக்கும் என்று சொல்லி பயப்படுகிறீர்களோ? आज मैं आपको वचन से दिखाने के लिए चाहता हूँ, வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். एक सेवक के लिए, एक सेविका के लिए परमेश्वर क्या क्या बातों को रख दिया है. ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு ஊழியக்காரிக்கு தேவன் என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார். बातों को सुनने के बाद இந்த காரியங்களை கேட்ட பின்பு हर एक जन को सेवक होने के लिए मन करेगा, எல்லாருக்கும் ஊழியர் ஆவதற்கு மனது விரும்பும். बच्चा भी मैं सेवकाई करूंगा करके आपको मन कर सकता है, பிள்ளைகள் நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்கிறதான மனது வரும். जवान हो बड़े हो मैं सेवकाई करूंगा करके आपका मन कर सकता है, பெரியவர்களோ வாலிபர்களோ நானும் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதான மனம் வரும். सेवकाई के बारे में नीच विचार रखने वालों को ये होगा कि मैं भी सेवक बन करके आगे बढ़ूंगा. இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை குறித்து குறைவாய் மதிப்பிட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் இப்படியாக எண்ணம் மதிக்கும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று. एक वचन को पढ़ लेंगे फिर हमारी बात पर चले आएंगे. ஒரு வசனத்தை படிக்கலாம். पहला कुरिन्थियों की किताब, 1 கொரிந்தியரின் புத்தகம், पहला अध्याय, 1ஆம் அதிகாரம், 26, 27, 28 वचनों को पढ़ेंगे. 26, 27, 28 वासिக்கலாம். पहला कुरिन्थियों पहला अध्याय 26, 27 और 28. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 26, 27, 28 वचनங்கள். हे भाइयों, अपने बुलाए जाने को तो सोचो, बुलाए जाने को तो सोचो कि ना शरीर के अनुसार बहुत ज्ञानवान, न शरीर के अनुसार बहुत ज्ञानवान, और न बहुत सामर्थी, न सामर्थी, और न बहुत कुलीन न बुलाए कुलीन गए, परंतु परमेश्वर ने जगत के मूर्खों को चुन लिया है, एक मूर्खों को चुन लिया कि ज्ञानवानों को लज्जित करें, और परमेश्वर ने जगत के निर्बलों को चुन लिया है, कि बलवानों को लज्जित करे, और परमेश्वर ने 28 वचन, जगत के नीचों और तुच्छों को चुन लिया, वरन जो है भी नहीं उनको भी चुन लिया है. इनमें 3 झुंड के बारे में कहने के लिए मैं चाहता हूं. இங்கு 3 குழுக்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். एक मूर्खों को चुन लिया,
பைத்தியக்கார. ஒன்றாவது பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டார். मूर्खों को चुन लिया. பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். उनको कुछ आता पोता नहीं है. பைத்தியமானவர்களுக்கு ஒன்றும் தெரிய வராது. और दूसरा वहां देखिएगा, இரண்டாவது பாருங்கள், निर्बलों को चुन लिया. பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். तीसरा देखिएगा, மூன்றாவது பாருங்கள், तुच्छों को चुन लिया. அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார். एक है वहां लिखा गया है कि परमेश्वर ऐसे मूर्खों को चुन लिया. முதலாவது பாருங்கள், தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். मैं किसके बारे में कहता हूं? मेरे बारे में कहता हूं. आपके बारे में குறித்து சொல்கிறேன், என்னை பற்றி சொல்கிறேன், உங்களை பற்றி சொல்கிறேன். आप बोलेंगे भैया आप हमको मूर्ख कह रहे हैं क्या? நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் मूर्ख कह रहे हैं. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் நீங்கள் பைத்தியமானவர்கள். वचन बताता है मूर्खों को वो चुन लिया. வேதம் சொல்லுகிறது பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். निर्बलों को चुन लिया. பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். सोसाइटी में जो तुच्छ जाना गया, इसका क्या प्रयोजन है, उसको भी वो चुन लिया. அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார். ये चुने हुए लोगों के अंदर இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உள்ளத்திலே परमेश्वर कई कार्य करता. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். परमेश्वर उनके लिए कई भलाई को करता. அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய நன்மைகளை செய்கிறார். मैं कुछ भलाइयों को पुराना नियम के प्रभु के दास के जीवन से बताने के लिए चाहता हूं. சில நன்மைகளை சில ஊழியக்காரர்கள் மூலமாக வாழ்க்கையிலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். अगर आप परमेश्वर की सेवकाई के लिए वचन को बताने के लिए या कुछ काम करने के लिए अपने को सौंपते हैं, அந்த வசனத்தை वचन को बताने के लिए या प्रभु की सेवकाई करने के लिए अगर आप अपने को सौंपने वाले हैं, ஒருவேளை நீங்கள் வசனத்தை சொல்லுவதற்காகவும் ஊழியம் செய்வதற்காகவும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் आपके जीवन में ये बातें लागू है. உங்களுக்கு இந்த காரியங்கள் பிரயோஜனமாக இருக்கும். इन बातों को परमेश्वर आपके जीवन में भी किया होगा, करेगा जरूर. இந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்திருக்கிறார், இன்னும் செய்வார். मैं जल्दी जल्दी एक व्यक्ति का जीवन जो जिसको परमेश्वर ने जबरदस्त उसको बुलाया, उस व्यक्ति के जीवन को पुराना नियम से मैं आप तक पहुंचाने के लिए चाहता हूं. பழைய ஏற்பாட்டிலிருந்து மிக தெளிவாக பலமாக அழைத்த ஒருவருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். जिसका नाम है मूसा. हम सब कोई उसके बारे में जानते हैं, पढ़े भी हैं. மோசேயை பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்திருக்கும். निर्गमन की किताब में हम उसके बारे में पढ़ते हैं. யாத்திராகமத்தின் புத்தகத்தில் அவரை பற்றி நாம் வாசிக்கிறோம். हम सब कोई जानते हैं मूसा परमेश्वर का जन था. எல்லாருக்கும் தெரியும் மோசே தேவனுடைய மனுஷன், परमेश्वर का सेवक था, தேவனுடைய ஊழியக்காரன். सब कोई जानते हैं, எல்லாரும் அறிந்த விஷயம். लेकिन आपको मालूम है इस मूसा के जीवन में परमेश्वर कैसे कैसे कार्य किया. ஆனால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மோசேயினுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி எப்படி கிரியை செய்தார். बच्चे कान खोल के सुनिए. பிள்ளைகளே, பெரியவர்களே காது கொடுத்து கேளுங்கள். जब आप परमेश्वर की सेवकाई करने के लिए अपने को सौंपते हैं, எப்பொழுது நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, उनके साथ इन बातों को भी परमेश्वर जोड़ करके रखता है. அவனுடைய வாழ்க்கையிலே इन बातों को भी जोड़ करके रखता है. இந்த காரியங்களையும் அவர் கூட்டி வழங்குகிறார். आपको मालूम है जब मूसा का जन्म हुआ था, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் எப்பொழுது மோசே பிறந்தானோ वातावरण में खतरा फैला हुआ था. சூழ்நிலை மிகவும் ஆபத்து நிறைந்ததாய் இருந்தது. कई लड़कों को मार डालने की स्थिति उन दिनों में थी. 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யப்படுவதற்காக ஆணை பிறக்கப்பட்டிருந்த நேரம். जब इब्री स्त्रियां बच्चा को जन्म देती है, तुरंत ही उसको खत्म करने के लिए फिरौन राजा ने आज्ञा दिया था. எபிரேய ஸ்திரீகள் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் உடனே கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டு இருந்தான். हम जानते हैं शिप्रा और पूवा करके 2 धाइयों के बारे में भी वचन कहता है. சிப்பிராள் பூவாள் என்கிறதான மருத்துவச்சிகளை குறித்து நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். वो लोग परमेश्वर से डरने के चलते जैसे लड़का पैदा होता है उनको बचा देते थे, उनको मारते नहीं थे, खत्म नहीं करते थे. அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தையை கொல்லவில்லை, ஆனால் காப்பாற்றினார்கள். जब फिरौन ने उसको बुलाया, उन धाइयों को बुलाया, அந்த மருத்துவச்சிகளை பார்வோன் அழைத்த போது उनके मुंह से एक झूठ जैसी बातों को उन्होंने कहा. அவருடைய வாயிலிருந்து பொய் புறப்பட்டு வந்தது. परमेश्वर की ओर से हुआ, लेकिन उनके मुंह से दूसरी बातें निकली, उन भाइयों के बीच मुंह से. தேவனிடத்திலிருந்து தான் வந்தது, அவங்களுடைய வாயிலிருந்து பொய் புறப்பட்டு வந்தது. पहला अध्याय 17 वचन को पढ़ेंगे. முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसके पहले आप 17 वचन को पढ़ लेंगे. पहला अध्याय 17 वचन को पढ़ेंगे. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். निर्गमन 1:17 पढ़ लेंगे. परंतु वे धाइया परमेश्वर का
भय मानती थी, इसलिए मिस्र के राजा की आज्ञा का ना मानकर लड़कों को भी जीवित छोड़ देती थी। மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள்। 19वां वचन को अगर आप पढ़ेंगे, 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது फिरौन ने पूछा था क्यों जीवित छोड़ दे रही है? பார்வோன் கேட்கிறார், ஏன் அவர்களை உயிரோடு விட்டு விடுகிறீர்கள்? वो लोगों ने क्या जवाब दिया? அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? देखिए इब्री जो स्त्रियां हैं उनको बच्चा उत्पन्न जैसे हो जाता है, हम जाने के पहले ही वो उत्पन्न हो जाता है। பாருங்கள் அவர்கள் எபிரேய ஸ்திரீகள் அப்படி பலமுள்ளவர்கள், மருத்துவர்களாகிய நாங்கள் போவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு குழந்தை பிறந்து விடுகிறது। यहाँ पर ही मूसा का पैदाइश हुआ। இந்த நேரத்துல தான் மோசேயினுடைய பிறக்கிறான்। फिरौन एक और कड़ी आज्ञाओं को वहां पर देता है। பார்வோன் இன்னும் அதிகமான ஒரு கட்டளையை கொடுக்கிறான்। ठीक है, इब्री स्त्री का बच्चा अभी बच गया है। எபிரேய ஸ்திரீயினுடைய குழந்தை இப்பொழுது பிறந்து இருக்கிறான், தப்பித்து விட்டான்। लड़का लोग बच गए हैं, ஆண் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள்। फिरौन तुरंत कहता है, பார்வோன் உடனே சொல்கிறான், उनको जाके नील नदी में फेंकना है। அவர்களை கொண்டு போய் நைல் நதியிலே போட்டு விடுங்கள்। नील नदी में जाकर के उनको फेंकना करके और कड़ा नियम को फिरौन डालता है। நைல் நதியிலே கொண்டு போய் போட்டு விடுங்கள் என்று சொல்லி கட்டளையை கடினமாக்குகிறான்। इस वक्त में एक वचन को मैं आपको बताने के लिए चाहता हूं। இந்த வார்த்தையிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்। इसी बात पर मैं आगे थोड़ा सा बताने के लिए चाहता हूं। இதே காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்। दूसरा अध्याय दूसरा वचन को पढ़ेंगे। 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்। दूसरा अध्याय दूसरा वचन। वह स्त्री गर्भवती हुई और उसके एक पुत्र उत्पन्न हुआ, और यह देखकर कि ये बालक सुंदर है, उसे 3 महीने तक छिपा रखा। उसको 3 माह तक छिपा रखा। அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள்। सबसे पहले परमेश्वर एक सेवक को क्या करने के लिए चाहता है? முதல் முறையாக தேவன் ஒரு ஊழியக்காரருக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? उसको सुरक्षा देने के लिए चाहता है, பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிறார்। सेवक भाई और सेवक बहन, ஊழியக்காரரோ ஊழியக்காரிகளோ, मेरे बच्चे जवान लड़के लड़कियां, பிள்ளைகளே, வாலிப சகோதர சகோதரிகளே, परमेश्वर की ओर से ये बात प्रकट होती है, जब आप सेवा में लग जाएंगे तो आपकी सुरक्षा के लिए वो जिम्मेवारी लेता है। தேவனிடத்திலிருந்து இது புறப்பட்டு வருகிறது। நீங்கள் ஊழியக்காரர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் முதலாவது பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது। परमेश्वर आपको बचाने के लिए वायदा करता है, உங்களை பாதுகாப்பதற்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார்। ये मूसा का जीवन भर आप उसको देख सकते हैं। மோசேயுடைய வாழ்க்கை முழுவதும் நாம் பார்க்க முடியும்। उसके आखिरी जीवन तक उसको आप देख सकते हैं। அவருடைய ஜீவனுடைய கடைசி நொடி மட்டும் அதை பார்க்க முடியும்। हमारे जान को बचाने की ताकत उसके पास है। நம்முடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்கான காரியம் அவரிடத்தில் இருக்கிறது। हमारे शरीर को बचाने की ताकत उसके पास है। நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான போதுமான பலன் அவரிடத்தில் இருக்கிறது। चाहे आप उद्धार पाए भी नहीं है, उसके पहले से ही परमेश्वर आपको चुनने के बचाने की ताकत रखता है। ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு முன்பதாகவே உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வல்லமை அவரிடத்தில் உண்டு। क्योंकि वचन बताता है पृथ्वी के नींव डालने के पहले ही आप बुलाए गए हैं। ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார்। पृथ्वी के नींव डालने के पहले ही आपका चुनाव हो गया है। உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார்। बच्चे हो जवान हो, परमेश्वर आपको सेवक के रूप में देखता है। குழந்தையாக இருக்கட்டும் அல்லது வாலிபராக இருக்கட்டும் உங்களை ஊழியக்காரனாக பார்க்கிறார்। अभी भी मेरे ये घटना याद है, जब मैं यहाँ बस में यात्रा कर रहा था। இப்பொழுதும் இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கிறது। நான் ஒருமுறை பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தேன்। सेवक के बारे में यहाँ मालूम नहीं है, सेविका के बारे में मालूम नहीं है, सेवकाई के बारे में मालूम नहीं है, मेरा उद्धार के बारे में मालूम नहीं है। எனக்கு ரட்சிப்பை பற்றி தெரியாது, ஊழியக்காரனை பற்றி தெரியாது, ஊழியக்காரியை பற்றி தெரியாது, ஊழியத்தை பற்றியும் தெரியாது। लेकिन उस माँ के गर्भ में रचे जाने के पहले परमेश्वर ने मुझे चुन लिया, इसके चलते தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டார்। இதனாலே परमेश्वर मुझे कई घटनाओं से बचा के आया। பல விதமான காரியத்திலிருந்து என்னை அப்படி காப்பாற்றிக் கொண்டே வந்தார்। गाड़ी की घटनाओं से बचा के आया,
बस की दुर्घटनाओं से बचा के आया, कई प्रकार की दुर्घटनाओं से बचा के आया. பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது என்னை பாதுகாத்தினார், பலவிதமான காரியத்திலிருந்து ஆபத்திலிருந்து பாதுகாத்தார். अभी भी मुझे याद है, मैं और मेरे पिताजी जब चेन्नई की ओर बस में यात्रा करके जा रहे थे. இப்பொழுதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நானும் என் தகப்பனும் சென்னையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தோம். बीच रात में सब लोग गाड़ी में सो गए. எல்லாரும் இடைப்பட்ட நேரத்திலே நன்கு தூங்கி விட்டார்கள். बीच रात की बात है, सब लोग सो गए. நடு ராத்திரியிலே எல்லாரும் பஸ்ல தூங்கி விட்டார்கள். और हम और मेरे पिताजी साथ में बैठे थे, जहां 3 जन बैठते हैं उसमें किनारे मैं और पिताजी दोनों बैठे थे. 3 பேர் இருக்கக்கூடியதான அந்த வரிசையிலே அப்பா ஒரு பக்கத்திலும் நான் ஒரு பக்கத்திலும் அமர்ந்திருந்தேன். अचानक भयंकर शब्द जैसे, आवाज जैसे दिखाई पड़ा. திடீரென ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. बस 2 मिनट में सब लोग देख रहे, सब लोग हल्ला कर रहे, चिल्ला रहे, क्योंकि बस वहां रास्ता से हट करके पलटी मार करके कहीं दूसरा जगह जा रहा है, एकदम पलटी मार करके, ऐसे उल्टा हो करके. அந்த பேருந்து வழியை விட்டு பாதையை விட்டு விலகி அப்படியே தடம் புரண்டு பாதையை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. मैं अभी आज सुबह जब मैं उठ करके मैं इस बात के बारे में सोच रहा था, मुझे याद आया परमेश्वर मुझे सेवक होने के लिए बुलाया, इसलिए उस दिन मुझे बचाया. நான் இன்றைக்கு காலையில் எழுந்த அந்த காரியத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது எனக்கு இந்த காரியம் ஞாபகம் வந்தது. ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். God protects the servants of God. परमेश्वर अपने लोगों को बचाता है. लेकिन आप पूछ सकते हैं, कुछ लोग ऐसी ऐसी हालत में मर गए हैं, उनके बारे में आपके पास क्या जवाब है? ஆனால் இப்படியாக மரித்து விட்டார்களே, அவரை குறித்து என்ன பதில்? मैं उसके लिए आगे मैं उनकी कारण को यहाँ बता के मेरे प्रचार को दूसरा ढंग में ले जाने के लिए मैं नहीं चाहता हूँ. நான் என்னுடைய பிரசங்கத்தை இப்படியாக டைவர்ட் பண்ணி இன்னொரு திசையிலே கொண்டு செல்ல விரும்பவில்லை. वो सब उसकी बातें कभी कभी हमारे बुद्धि से परे हैं. हमारे बुद्धि हमारे समझ से कई बातें परे हैं, समझने की ताकत प्रभु हमारे पास नहीं दिया. நம்முடைய மனதிலே பல காரியங்கள் பதிந்து கொண்டிருக்கிறது, அதை புரிவதற்கான காரியம் நமக்கு இல்லை. लेकिन यहाँ एक मूसा के बारे में देखते हैं. இன்றைக்கு இங்கு மோசேயை பற்றி பார்க்கிறோம். उसको परमेश्वर बचाता है, தேவன் அவனை பாதுகாக்கிறார். उसको किसी के द्वारा सुरक्षा देता है. யார் மூலமாவது அவனை பாதுகாக்கிறார். अगर आप व्यवस्था विवरण की किताब आखिरी अध्याय में आएंगे, உபாகமத்தின் புத்தகம் கடைசி அதிகாரத்துக்கு நீங்க வருவீர்கள் என்றால், व्यवस्था विवरण उसका 34 अध्याय, உபாகமம் 34 அதிகாரம் उसका 7वां वचन को पढ़ेंगे. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். व्यवस्था विवरण 34वां अध्याय 7वां वचन को पढ़ेंगे. 7ஆம் வசனம். मूसा अपनी मृत्यु के समय 120 वर्ष का था. 120 वर्ष का था, परंतु ना तो उसकी आंखें धुंधली पड़ी, आंखें धुंधली ना पड़ी, और ना उसका पौरुष घटा था. न उसका पौरुष घटा था. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. एक है, परमेश्वर हमारे बचाने के लिए वायदा करता है. முதலாவது தேவன் என்னை பாதுகாப்பதற்கு வாக்கு கொடுக்கிறார். आप सेवक बनने के लिए अगर निर्णय लेंगे, परमेश्वर आपको बचाने के लिए, सुरक्षा देने के लिए आपको वायदा करता है. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறீர்கள் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களை காப்பாற்றுவதற்கு. दूसरा, இரண்டாவது वो क्या करता है? என்ன செய்கிறார்? मूसा के लिए उसने क्या किया? தேவன் மோசேக்கு என்ன செய்தார்? लोगों की आंखों में दया भरी दृष्टि को दिया. மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய தயவை கொடுத்தார். लोगों की आंखों में दया भरी दृष्टि को मूसा को मिला. அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் மத்தியிலே மோசேக்கு ஒரு தயை கிடைத்தது. हम जानते हैं मूसा की मां ने क्या की. நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் மோசேனுடைய தாயார் என்ன செய்தார்கள். उसको 3 महीना तक ही बचा सकी. 3 மாதம் வரைக்கும் தான் ஒளித்து வைக்க முடிந்தது. फिर आगे बचाने वाला कौन है? அதுக்கப்புறம் யார் பாதுகாப்பாங்க? 3 महीना तक बचाने के लिए उपाय माँ के द्वारा करने वाला भी वही है. 3 மாதம் வரைக்கும் அவரை பாதுகாத்துக் கொள்வதற்கு முடிந்தது. बुद्धि दे करके, माँ को सलाह दे करके बचाने वाला भी वही है. ஆலோசனை கொடுத்து அறிவை கொடுத்து பாதுகாப்பவரும் அவரே. अभी 3 महीने के बाद वो कह रही हमसे नहीं होगा. 3 மாதத்துக்கு அப்புறம் சொல்லுகிறார் என்னால முடியாது. 3 महीना के बाद बच्चा बहुत अल्लाह करेगा, नटखटी करेगा, सब बातें प्रकट हो जाएंगी. यहाँ एक लड़का है करके तो सब लोग आ करके कुछ करेंगे करके उसको एक अच्छा टोकरी में रख करके, सरखंडा से टोकरी बना करके उसको रख करके कांसों के बीच में, जहाँ नील नदी में डालने का आ गया था, वहां जाके वो रख दी. वो डाली नहीं, पानी में नहीं डाली, लेकिन वहां रख दी. 3 மாதத்துக்கு பிறகு இந்த குழந்தையை ஒளித்து வைக்க முடியாது, அதிகமாக சத்தம் போடுகிறதுனால் ஆண் பிள்ளை இருக்கிறது என்று கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொல்லி ஒரு அழகான கூடையிலே ஒளித்து வைத்து தண்ணீர் அல்ல அந்த நதியினுடைய ஓரத்தில் கொண்டு போய் வைத்து விடுகிறாள். वहां वो रख के चली आई. मूसा बच्चा था,
अकेला पड़ गया। அங்கு மோசே தனிமையா இருக்கிறான், குழந்தையாக இருக்கிறான். वो उस टोकरी के अंदर है, அந்த கூடைக்கு உள்ளே இருக்கிறார். और अंदर से उसका रोने की आवाज निकला। உள்ள இருந்து அவனுடைய அழுகை சத்தம் வருகிறது. वो भीतर से वो रोने लगा, छोटा बच्चा रोने लगा टोकरी से। அந்த கூடைக்குள்ள இருந்து மோசேனுடைய அழுகுரல் வருகிறது. वहां हम जानते हैं फिरौन की बेटी टहलने के लिए जब आई, राजा की बेटी टहलने के लिए आई। அங்கு அந்த நதியின் பக்கத்திலே உலாவுவதற்காக ராஜாவுடைய பார்வோனுடைய குமாரத்தி வருகிறாள். उसकी एक दासी थी, उससे वो कहने लगी, அவளுக்கு தன்னுடைய தாதிமார்களிடத்திலே அவள் இப்படியாக சொன்னாள், जाके देखो वहां लग रहा है एक बच्चा जैसे दिखाई दे போய் रहा है। போய் பாரு, அங்க ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. वहां क्या है उस वचन को हम देखेंगे, 6 वचन को पढ़ेंगे। दूसरा अध्याय 6 वचन, निर्गमन दूसरा अध्याय 6वां वचन को पढ़ेंगे। யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் वचனம் पढ़ेंगे। जब उसने उसे खोलकर देखा, उसको खोल कर देखा कि एक रोता हुआ बालक है, तब उसे तरस आया और उसने कहा ये तो किसी इब्री का बालक होगा। हाँ, वो बच्चा रोया, उसको उसके ऊपर तरस आया। அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். आप बोल सकते छोटा बच्चा है कोई भी तरस खाएंगे, சின்ன குழந்தையா இருந்தா யாருக்கும் இறக்கம் வந்துடும். लेकिन मैं ऐसा नहीं देखता हूँ। ஆனால் நான் அப்படியே பார்க்கிறேன், छोटा बच्चा को प्रभु के दास के रूप में मैं देखता हूँ, அந்த சின்ன குழந்தையை ஒரு பெரிய ஊழியக்காரனாக एक பார்க்கிறேன், सेवक के रूप में मैं देखता हूँ। பெரிய ஊழியக்காரனாக பார்க்கிறேன். अगर आप सेवक अब सेविका है, आपके ऊपर तरस खाने वालों को, दया दिखाने वालों को, लोगों को इस संसार में परमेश्वर कई लोगों को रख छोड़ा है। இப்படியாக தேவன் அவர் இரக்கம் காட்டுகிற அநேகரை தேவன் அப்படி வைத்திருக்கிறார். आप अगर सेवा करने वाले हैं, आपके ऊपर दया दिखाने वाले कई लोगों को परमेश्वर संसार में रखा है। உங்கள் மேலே அப்படி நீங்கள் ஒருவேளை ஊழியக்காரர்களா இருக்கலாம், உங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற அநேகரை வைத்திருக்கிறார். इसके चलते आपको मदद करने लायक, இதனால உங்களுக்கு உதவி செய்கிறது, आपके जरूरत को पूरा करने लायक, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி ஆகிறது. दया से भरे हुए लोगों को परमेश्वर सेवक और सेविकाओं को लिए संसार में रख छोड़ा है। தயவு நிறைந்த அல்லது இந்த தயவை காட்டுகிற அநேகரை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். तेरा धन्यवाद हो प्रभु, क्योंकि मेरे ऊपर इतना ख्याल करके जब मैं छोटा सा काम को तेरे लिए करता हूं, मेरे लिए तू भलाई करने के लिए लोगों को तू रखा। ஆண்டவரே உமக்கு நன்றி, சிறு வயதிலிருந்தே என் மேல தயவு காட்டுகிற அநேகரை நீர் வைத்துக் கொண்டே வருகிறீரே. जब बच्चा रोया उसके ऊपर वो तरस आया, उसके चलते उसको उठा करके उस फिरौन की बेटी के पास उस बच्चा को ले गई। அந்த குழந்தையினுடைய அழுகுரலை கண்டபோது இரக்கமுற்று அப்படியே எடுத்து கொண்டு போய் பார்வோனுடைய குமாரத்தின் கைகளிலே கொடுக்கிறார். सबसे पहले वो हमारी सुरक्षा के लिए प्रबंध करता है, முதலாவது நம்முடைய பாதுகாப்புக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். फिर आप अकेले पड़ जाएंगे, தனிமையாக வருகிறதான कोई मददगार नहीं है, உதவி செய்ய யாரும் இல்லை, कोई रिश्तेदार नहीं है, ஒரு உதவி செய்வதற்கு உறவுகள் ஒன்றுமில்லை. अनजान जगह में नील नदी में जैसा मूसा है, उसी प्रकार के हालत को महसूस करते होंगे। எப்படி மோசே நைல் நதியில தனியான சூழ்நிலையில் வந்தார், அப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கலாம். बेसहारा महसूस करते होंगे। ஒருவேளை ஒரு உதவியை நீங்கள் उस समय परमेश्वर दयावंत लोगों को आपके सामने पेश करेगा। அப்படிப்பட்ட நேரத்திலே தயை காட்டுகிற இரக்கம் காட்டுகிற மக்களை உங்களுக்கு அனுப்புகிறார். तीसरा, மூன்றாவது, वो आपको बनाता है, आपको ढालता है, आपको ट्रेनिंग देख देख करके सेवकाई में और इस्तेमाल होने लायक बनाता है। உங்களை உருவாக்கி 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 இன்னும் அவர் முதிர்ச்சிக்கு எடுத்து கொண்டு போகிறார். वो आपको बचाता है, பாதுகாக்கிறார். वो आपको तरस खाने वाले लोगों को देता है, தயை காட்டுகிறவர்களை உங்களுக்கு தருகிறார். और तीसरा आपको ट्रेनिंग देता है, மூன்றாவதாக அவர் பயிற்சி கொடுக்கிறார். आपको परमेश्वर खुद जो बातें आपको मालूम नहीं है उनको सिखाने के लिए वातावरण को पैदा करता है। உங்களுக்கு எந்த காரியம் தெரியவில்லையோ அந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அதிலே வளர்வதற்கு சூழ்நிலையை தருகிறார். ऐसे वातावरण को परमेश्वर पैदा करता है। அப்படிப்பட்ட சூழ்நிலையை தருகிறார். मैं हिंदी सीखने के लिए कभी सोचा ही नहीं था, நான் हिंदी पढ़ने के लिए நான் இந்தியை கற்றுக்கொள்வதற்கு நான் எண்ணிக்கொள்ளவே இல்லை, कभी सोचा ही नहीं था। நான் எண்ணவே இல்லை. उत्तर भारत में आने के लिए बचपन में मैं परमेश्वर को सौंपा ही नहीं था, मुझे उद्धार पाने के बाद भी मुझे मालूम नहीं था। நான் வட இந்தியாவுக்கு வருவேன் என்று சொல்லி நான் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை, அது எனக்கு தெரியவும் தெரியாது. हिंदी का एक भी अक्षर मुझे मालूम नहीं था, இந்தியினுடைய ஒரு எழுத்து கூட எனக்கு தெரியாது. लेकिन जब
परमेश्वर को पूरा पूरा मालूम है इसको सेवक के रूप में मैं एक जगह इस्तेमाल करने के लिए जा रहा हूं। तो उसने ऐसा वातावरण को मेरे पैदा किया जहां एक हिंदी टीचर जिसके पास जाकर के मैं उस हिंदी की बातों को सुन सके, ट्रेनिंग पा सके। ஆனால் தேவன் எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை தந்தார். நான் போன இடத்துல ஒரு ஹிந்தி டீச்சர் அவரிடத்துல போய் நான் அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு. मेरे पिताजी की जो माँ थी, என்னுடைய தகப்பனுடைய தாயார் இருந்தார்களே, उस माँ की यानी मेरे दादी है, दादी की अपने भाई वो इतना हिंदी में माहिर थे, उनसे सीखने के लिए परमेश्वर ने एक मौका का खोला जबकि मैं सोचा ही नहीं था। என்னுடைய பாட்டியினுடைய அந்த சகோதரர் இருந்தாரே, அவர் ஹிந்தி இல்ல மேதையா இருந்தார், அவரிடத்துல கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தது. उस दिन से या उसके पगले से मैं देख रहा हूं परमेश्वर बना रहा है। நான் முதலாவதாக இருந்தே பார்த்து கொண்டே வந்தேன், தேவன் என்னை உருவாக்குகிறார். जब मैं 1 महीना 2 महीना हिंदी पढ़ने के लिए गया था, நான் 1-2 மாதங்கள் ஹிந்தி படிக்க சென்றேன். 1% तक मुझे मालूम नहीं था कि मैं उत्तर भारत में जाने वाला हूं। 1% கூட எனக்கு தெரியாது நான் வட இந்தியாவுக்கு போவேன் என்று. सारे तमिलनाडु के अंदर ही मेरे विचार घूम रहा था। என்னுடைய எண்ணம் முழுவதும் தமிழ்நாட்டை சுற்றியதாகவே இருந்தது. लेकिन उसने मेरे लिए एक ट्रेनिंग के रूप में सिखाने वालों को खड़ा किया ताकि मैं बनाऊं या बन जाऊं। ஆனால் நான் கற்றுக்கொள்வதற்கு ஒரு பயிற்சி உள்ள ஒரு சிச்சுவேஷனை, சூழ்நிலையை தேவன் எனக்கு தந்தார். मेरे भाई बहन या बच्चे या जवान, अगर आप प्रभु की सेवकाई के लिए आज सौंपेंगे तो गॉड विल ट्रेन यू। परमेश्वर आपको प्रशिक्षण देने लायक लोगों को रखेगा, वातावरण को बनाएगा। நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை உருவாக்குவதற்கான சூழ்நிலையை தேவன் தருகிறார். प्रेरितों के काम 7वां अध्याय, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம். वहां मूसा के बारे में एक वचन को हम पढ़ते हैं। அங்கு மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். 7वां अध्याय 22वां वचन को देख लेंगे। 7वां अध्याय 22वां वचन, प्रेरितों के काम 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் वचனம் पढ़ेंगे। मूसा को मिस्रियों की सारी विधा पढ़ाई गई और वो वचन और कर्म दोनों में सामर्थी था। वो बोलने में, फिर से पढ़ेंगे, जोर से पढ़ेंगे। मूसा को मिस्रियों की सारी विधा पढ़ाई गई और वो वचन और कर्म में दोनों में सामर्थी था। மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். यही मूसा का पहले हालत कैसे था? இந்த மோசேனுடைய முதலாவது நிலைமை எப்படி இருந்தது? खुद अपने बारे में समझता था कि मैं मुंह का बदा, जीभ का बदा हूं, मैं मुंह से बोलने वाला नहीं हूं, परमेश्वर मुझे नहीं ले जा करके, यही मूसा कह रहा था। இதே மோசே தான் முதலாவதாக சொன்னான், நான் மந்த நாக்கும் பேச முடியாதவனாகவும் உள்ளேன் என்று சொல்லி. लेकिन उनकी सारी बातों को परमेश्वर ट्रेनिंग दे करके बदला। ஆனால் எல்லா காரியத்தையும் அவனுக்கு பயிற்சி கொடுத்து மாற்றி விட்டார். धीरे एक कदम से ऊपर उनको ट्रेनिंग दे करके ऊपर उठाया। ஒவ்வொரு பயிற்சியாக அவனை மேலே மேலே எடுத்துக்கொண்டே வந்தார். अगर आप परमेश्वर के लिए सेवकाई करने के लिए चाहते हैं, நீங்கள் ஒருவேளை தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால், ये भलाई आपके लिए भी है। உங்களுக்காக ஒரு நன்மை இருக்கிறது. God will train you, God will mold you, God will make you. परमेश्वर आपको बनाएगा, परमेश्वर आपको तैयार करेगा, सिखाएगा, உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். चौथी एक और बात को हम देखेंगे। நான்காவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். आपकी सारी जरूरतों को पूरा करने की ताकत वो रखता है। உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். हालेलुया, 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 हालेलुया. मैं तो साधारण सेवक हूं करके सोचने के लिए दरकार नहीं है। நான் ஒரு சாதாரண ஊழியக்காரன் என்று நினைப்பதற்கு ஒன்றுமில்லை. या मैं साधारण सेवक हूं, मेरे बच्चा को यहां तक ही पढ़ा सकता हूं करके सोचने की दरकार नहीं है। நான் என்னுடைய பிள்ளை இதுவரைக்கும் படிக்க வைக்க முடியுமா என்கிறத நான் யோசிக்கிறதுக்கான ஒன்றுமில்லை. इतना ही मैं कर सकता हूं, इतना ही मेरे अंदर आशीष हो सकता करके सोचने की जरूरत नहीं है। என்னால இவ்வளவுதான் முடியும், இவ்வளவு தூரம் தான் எடுத்து சொல்ல முடியும் என்று யோசிக்கிறதற்கு வேண்டாம். मूसा छोटा बच्चा था, மோசே குழந்தையா இருந்தான், दूध उसको चाहिए था, பால் அவனுக்கு தேவைப்பட்டது. उसके बचपन में रोज डेली नीड, रोज उसका चाहिए दूध, அவனுக்கு தினந்தோறும் பால் தேவைப்பட்டது. उसका कोई और खाने का दरकार नहीं है।
3 माह महीना और उसके बाद की बच्चा है तो उसको रोज चाहिए दूध, बस इतना ही। அவனுக்கு தினந்தோறும் பால் தேவைப்பட்டது. क्या उसको परमेश्वर ने दूध पिलाने के लिए उसी का माँ को प्रबंध करके नहीं दिया था? அவனுக்கு பால் ஊட்டுவதற்கென்று சொல்லி அவனுடைய தாயையே அனுப்பி தரவில்லையா? निर्गमन की किताब 2 अध्याय 2ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தின் புத்தகம் 9वां वचन को पढ़ेंगे. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். निर्गमन 2 अध्याय 9वां वचन. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். फिरौन की बेटी ने उससे कहा, तू इस बालक को ले जाकर मेरे लिए दूध पिलाया कर और मैं तुझे मजदूरी दूंगी. अभी माँ ना केवल पिला रही है, उसको सैलरी भी मिल रहा है, तनख्वाह भी मिल रहा है. இங்கு தாய் அவளை வளர்ப்பதற்கு மாத்திரமல்ல, வளர்ப்பதற்கு சம்பளமும் கிடைக்கிறது. मूसा को भी आशीष है, माँ को भी आशीष है. மோசேக்கும் ஆசீர்வாதம், அம்மாவுக்கும் ஆசீர்வாதம். फिरौन सोचता होगा तो कि कोई और स्त्री है, मूसा का माँ नहीं है. उसको मालूम नहीं है ये मूसा का माँ करके. அவருக்கு தெரியாது இது மோசேயினுடைய தாய் என்று. लेकिन मूसा की एक बुद्धिमानी बहन थी. ஆனால் மோசேக்கு ஒரு புத்தியுள்ள சகோதரி இருந்தாள். बुद्धिमानी बहन थी, புத்தியுள்ள சகோதரி இருந்தாள். वो जाके वो फिरौन की बेटी और वो जो दासी से कहने लगी, मैं जाऊं, ये बच्चा रो रहा है, जाके एक दूध पिलाने वाली को मैं लेके आऊं करके उसकी बहन सलाह दी. நான் இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று சொல்லி தன்னுடைய தாயையே, மோசேயினுடைய தாயையே நேரடியாக அழைத்து கொண்டு வந்து விடுகிறாள். 7वां वचन को पढ़िएगा, बहुत सुंदर ढंग से उसमें लिखा है. 7ஆம் வசனத்தை வாசிங்கள், मिக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. कितना उम्र है वो बहन का करके वर्णन नहीं है, लेकिन मूसा की बहन की मुंह के वचन को देखिएगा. 7वां वचन को पढ़ेंगे. तब बालक की बहन ने फिरौन की बेटी से कहा, क्या मैं जाकर इब्री स्त्रियों में से किसी धाई को तेरे पास बुला ले आऊं? ये सीधा बोल सकती थी माँ को लेके आओ, लेकिन माँ नहीं बोली. लेकिन ये बुला के लेके आई है माँ को. लेकिन बोली क्या है? इब्री स्त्रियों में से एक स्त्री को क्या मिला है? यही बुद्धिमानी से बात कर गुमा. कभी कभी ऐसी ही बात करना पड़ता है ताकि परमेश्वर की इच्छा पूरी हो. हालेलुया. சில நேரங்களில் இப்படியாக பேச வேண்டியது இருக்கிறது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. बच्चा को माँ का दूध, अपनी माँ का दूध से ताकत और किसी से नहीं मिलेगा. குழந்தைக்கு தாயினிடத்திலிருந்து வருகிறதான அந்த பால் இருக்கிற சக்தி வேற எதிலையும் இல்லை. अपनी माता की, தன்னுடைய சொந்த தாய். और माता की दूध के बारे में मैं नहीं कहने के लिए चाहता हूँ, लेकिन अपनी माता की, தன்னுடைய சொந்த தாயினுடைய பால். क्योंकि माता का गुण और माता का ये सब जो है उसके अंदर उंडेला जा रहा है. அவனுக்குள்ளே அம்மாவினுடையதான அந்த குணம், அம்மாவினுடையதான காரியம் அப்படியே வளரும். God will meet your daily needs. परमेश्वर अपने सारे जरूरतों को पूरा करेगा. Daily needs, रोज का जरूरतों को पूरा करता है. रोज आपको जो जरूरत है उसको पूरा करेगा. நம்முடைய தேவை, தினந்தோறும் தேவைப்படுகிற தேவைகளை அவர் சந்திக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ना केवल छोटी छोटी बात है, சின்ன சின்ன காரியம் மாத்திரமல்ல. ना केवल लगेगा दूध जैसे बातें आपको दिखाई पड़ेगा, ஒருவேளை உங்களுக்கு இந்த பால் போன்ற சின்ன காரியங்கள் தென்படலாம். लेकिन भविष्य में अगर कुछ और बात भी हो, शायद जो मैरिज नहीं किए हैं अभी तक जो है, मान लीजिए उनके लिए कोई परमेश्वर किसी को देने का है, उस बात क्यों न हो. ஒருவேளை இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, அப்படிப்பட்டதான ஒரு தேவையா இருக்கலாம், அதுவையும் சேர்த்து தான். मेरी शादी में कहीं ढूंढ करके मैं गया ही नहीं है. என்னுடைய திருமணத்துக்காக எதையும் தேடி நான் செல்லவில்லை. मैं जिस लड़की से मैंने शादी किया उसको पहले मेरी आंखों ने देखी भी नहीं है. நான் திருமணம் முடித்திருக்கிற சகோதரியை அதற்கு முன்பதாக பார்த்ததே கிடையாது. इसलिए मेरे पिताजी मेरे हाथ पकड़ करके इसको फिर बाद में नहीं बोलना करके उसके घर तक मुझे ले गए दिखाने के लिए. मेरे पिताजी ले गए उसके घर तक लड़की को दिखाने के लिए. பெண்ணை பார்ப்பதற்காக என்னை அழைத்து கொண்டு போனார்கள். वहां एक छोटा सा प्रोग्राम रखे थे. उस समय मैं उसको देख रहा हूं, उसी समय में देख रहा हूं. लगभग मैरिज 99% की बातें पूरी हो गई है. 99% திருமணத்தினுடைய காரியங்கள் பேசி முடித்தாகி விட்டது. मैं क्यों इसको कहता हूं? நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? कभी मैरिज के बारे में चिंता करता ही नहीं था.
நான் ஒரு நேரமும் திருமணத்தை குறித்து யோசிக்கவே இல்லை. एक दिन भी ऐसा नहीं रहेगा, ये ऐसा रहेगा जिसके बारे में मैं चिंता करते आया, कभी भी नहीं. நான் இதை குறித்து ஒரு காலம் கவலைப்பட்டதே கிடையாது. मैं इतना ही विश्वास कर, इतना ही मेरे जीवन में हुआ करके मैं बोल सकता हूँ. இவ்வளவு நடந்திருக்கிறது என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில போல் சொல்ல முடியும். वो खुद मुझे ले गया और उस काम को कराया. என்னை கையை பிடித்து கொண்டு அவரே கொண்டு வந்து निर्गमन की किताब 2 अध्याय में मूसा के बारे में देखिएगा. யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் மோசேயை குறித்து பாருங்கள். 21 वचन, 21ஆம் வசனம். 2:21. और मूसा उस पुरुष के साथ रहने को तैयार हुआ. उसने उससे अपनी बेटी सिपोरा का विवाह कर दिया. மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். Very easily he got married. மிகவும் எளிதாக திருமணம் செய்து கொண்டான். कोई चिंता नहीं, कोई ये नहीं और ये ढूंढ के नहीं गया, बस वहां अपने आप भविष्य की बड़ी-बड़ी बातों को देखने के लिए, पूरा करने के लिए उसके पास ताकत है. எதிர்காலத்தினுடைய எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Though a small little thing which should happen daily, रोज होने वाली छोटी छोटी बात क्यों ना हो, தினந்தோறும் நடக்க வேண்டிய சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், या भविष्य में होने वाली बड़ी बड़ी बातें क्यों ना हो, அல்லது எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய பெரிய காரியமா இருக்கலாம், वो देखेगा, அவர் செய்வார், वो देखेगा, அவர் பார்த்துக் கொள்வார். आप पूछ सकते हैं मैं तो हिंदू परिवार से आया हूं, हिंदू परिवार से आई हूं, आप बोल सकते हैं. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் இந்து பின்னணியத்திலிருந்து வந்திருக்கிறேன், मेरे लिए मेरे परिवार की ओर से बहुत तनाव है, दबाव है करके आप बोल सकते हैं. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் பயங்கர எதிர்ப்பு இருக்கிறது என்னுடைய आप வீட்டில். सेवक बन के देखिए, நீங்கள் ஊழியக்காரராக மாறி பாருங்கள், सेवकाई करके देखिए, நீங்கள் ஊழியக்காரர்களாக மாறி பாருங்கள், बाइबल को उठा करके दूसरों को बताने के लिए कोशिश कीजिए, வேதத்தை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்ல முயற்சி எடுங்கள். बाइबल बताती है, வேதம் சொல்லுகிறது मेरा परमेश्वर आज कल और युगानुयुग एक सा है. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். जिस परमेश्वर को मैं दंडवत करता हूं उसी परमेश्वर को आप दंडवत करते हैं. எந்த ஆண்டவரை நான் சேவிக்கிறேனோ அதே ஆண்டவரை நீங்களும் சேவிக்கிறீர்கள். आपके भविष्य की एक एक बात को पूरा करने की ताकत वो रखता है. உங்களுடைய எதிர்காலத்தினுடைய காரியத்தை முழுமையாய் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். आपकी सारी जरूरतों को पूरा करने की ताकत वो रखता है. உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து முடிப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். आखिरी में 5वां बात को कह के मैं अंत करने के लिए चाहता हूं. ஐந்தாவது காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். आपको पवित्र करता है, பரிசுத்தமாக்குகிறார், आपको गुणों को बदलता है, உங்களுடைய குணங்களை மாற்றுகிறார், आपको पवित्र करता है, உங்களை பரிசுத்தமாக்குகிறார். आप बोल सकते हैं भैया हम से विश्वासी होने में ही डरते हैं, क्योंकि विश्वास बपतिस्मा पाने के बाद अगर मैं टिकूंगा नहीं टिकूंगा गिर जाऊंगा, ये सारी बातें विश्वासी के लिए आप डरते हैं. लेकिन यहाँ उससे बढ़कर है, सेवकों के लिए लिखा गया है, हे सेवक तुम्हें पवित्र रखना मेरे हाथ की बात है. ஊழியக்காரனே ஊழியக்காரி உன்னை பரிசுத்தமாக்குவது என்னுடைய காரியம். कौन कहता है? யார் சொல்லுகிறார்? कौन कहता है? யார் சொல்லுகிறார்? जिसने आकाश और पृथ्वी को बनाया, வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர். मनुष्य के पापों के लिए एक भी बूंद लहू उसके शरीर में नहीं रहा. மனிதனுக்காக ரத்தம் சிந்துவதற்கு ஒரு சொட்டும் கூட அவருடைய சரீரத்தில் இல்லை. वो कहता है எல்லாம் முடிந்தது. मैं तुम्हें पवित्र करने वाला ईश्वर हूं, நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற ஆண்டவர். तुम्हें गिरने से बचाऊंगा, நீங்கள் விழுவதிலிருந்து தூக்கி எடுக்கப்படுவீர்கள், तुम्हें पाप करने से बचाऊंगा, பாவம் செய்வதிலிருந்து விடுவிக்கிறவர், तुम्हें टेम्पटेशन से बचाऊंगा, பரீட்சையிலிருந்து விடுவித்துக் கொள்கிற ஆண்டவர், कई बातों से तुम्हें बचाऊंगा, பல காரியங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறவர், तुम्हें मैं पवित्र करूंगा, நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன். निर्गमन की किताब 3 अध्याय में 1 वचन से 4-5 वचन तक आप इन बातों को पढ़ सकते हैं. बाद में யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் ஒருவேளை பிறகு வாசித்தீர்கள் என்றால் आप इसको पढ़ लीजिएगा. मैं उसको थोड़ा सा बता देता हूं. அதிலிருந்து கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். झाड़ियों के बीच में, जलती हुई झाड़ियों के बीच में से परमेश्वर की वाणी निकल पड़ रहा है. அங்கு எரிகிற முட்செடியிலிருந்து தேவனுடைய சத்தம் புறப்படுகிறது. सबसे पहले मूसा को अभी सेवकाई में नियुक्त करने के पहले मुझे उसको पवित्र करना है. தேவன் மோசேயை ஊழியத்திற்கு அழைப்பதற்கு முன்பதாக அவனை பரிசுத்தமாக்க வேண்டும். I have to make him to be holy. मैं उसको पवित्र करना है करके वहां उस वचन को केवल पढ़ लेंगे. 5वां वचन को पढ़ेंगे. 5ஆம் வசனம். 5वां वचन को पढ़ेंगे.
उसने कहा इधर पास मत आ हाँ, और अपने पाँव से जूतियों को उतार दे, क्योंकि जिस स्थान पर तू खड़ा है, जिस जगह पर तू खड़ा है वो पवित्र भूमि है। वो पवित्र भूमि है। அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். आपको पवित्र करने का ताकत उसके पास है। உங்களை பரிசுத்தமாக்குகிற வல்லமையுடையவராய் இருக்கிறார். ये पांचों खूबी के साथ, पांचों भलाई के साथ परमेश्वर आपसे बर्ताव करने के लिए चाहता है। இந்த 5 காரியங்களை மூலமாக தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். I will protect you. मैं आपको सुरक्षा दूंगा. मैं दया दिखाऊंगा लोगों के द्वारा। மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு தயை காட்டுவேன். मैं तुम्हें मोड़ूंगा, बनाऊंगा, मैं ऐसे व्यक्ति के रूप में खड़ा करूंगा। நான் உங்களை தயாரித்து உருவாக்கி பூரணப்படுத்துவேன். मैं तुम्हारा रोज जो जरूरत है, भविष्य में जरूरत है, उसको मैं पूरा करूंगा। இன்றைக்கு இருக்கிற தேவைகள், எதிர்காலத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். अगर वास्तव में कहा जाए अर्थ को समझने के लिए, तुम्हारे परिवार की सारी बातों को मैं देख लूंगा। உன்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களையும் நான் பார்த்துக் கொள்வேன். तुम्हारे बच्चों के बारे में तो तुम चिंता करते हो, मैं देख लूंगा। குழந்தைகளை குறித்து நீ ஏன் கலங்குகிறாய், நான் பார்த்துக் கொள்வேன். और पांचवी बात, 5வது காரியம், मैं तुम्हें पवित्र करूंगा। நான் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். मैं तुम्हें पवित्र करूंगा। நான் उங்களை பரிசுத்தமாக்குவேன். आइए हम आंखों को बंद करके अपने जगह पर खड़े हो जाएंगे। நாம் கண்களை மூடி நம்முடைய இருந்த இடத்துல எழுந்து நிற்போம். हम खड़े हो जाएंगे। எழுந்து